தொழுதொழுகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலாடத் துளும்பு கண்ணீர் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பர்கள் அல்லையிலும் பிறவிச் சூழும் தடை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் என்போன் திருவாஸ். எந்த பத்து சொல்லணும்னு சொல்லுவீங்களா? எந்த பகுதி சொல்லணும்? 20 சரி. நண்பர்களே, ஆசைப்பத்து என்பதற்கு ஆத்தும இலக்கணம் என்று குறிப்பு உரைத்திருக்கிறார்கள். இந்த பத்தினுடைய கருத்து, கருவியுறும் ஓனுடற்கண் வாராமல் திருவருளில் கலப்பதற்கே அறநடியை புகழ்ந்து பெருகு ஆர்வமோடு பாடுதல் ஆசைப்பத்து என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல வாங்கிக்கொள்ள வேணும். அதில் 2 பகுதி இருக்குது. கருவியுறும் ஊனுடற்கண் வாராமல், மீண்டும் பிறக்காமல் அர்த்தம். உடம்பு சொல்லுகிறது ஊனுடம்புன்னு சொல்லுது, அது கருவியுறும் ஊனுடம்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உடம்பு நமக்கு கருவி, அந்த உடம்புக்குள்ளார தான் எல்லா கருவிகளும் இருக்கு. அதனால கருவியுறும் ஊனுடம்பு, இதான் தனு கரணம் என்று சொல்றோம். கருவி என்பதற்கு காரணம் என்று 2 ஒரே பொருள். அப்போ ஊனுடற்கண் வாராமல்னா அப்புறம் எங்கே போய் சேர்ற இடம்? அந்த இடத்துல தங்கிட்டு இருக்க முடியாத, திருவருளில் கலப்பதற்கு அதான் எல்லாரும் ஆசைப்பட வேண்டியது. உலகத்தில் விடய ஆனந்தங்கள், அது தரக்கூடிய பொருள்கள் நிறைய இருக்கின்றன. அதன் மேலே தான் மனுஷனுக்கு ஆசை ஏற்படும். அந்த ஆசையை மாற்றி திருவடியில் கலப்பதற்கு ஆசை கொள்ள வேண்டும் என்பதை இந்த 10 வற்புறுத்துகிறது. திருவருளில் கலப்பதற்கு அறநடியை புகழ்ந்து பெருகு ஆர்வமோடு பாடுதல் ஆசைப்பட்டு. இதில் ஆத்ம இலக்கணம் என்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்ம இலக்கணம் என்றால் ஆன்மாவினுடைய இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன கருத்து சொல்லுகிறார் என்றால், ஆன்ம ரூபத்தை அறிதல் அப்படின்னு கருத்து சொல்றாங்க. ஆத்ம இலக்கணம் அப்படின்னா ஆன்ம ரூபத்தை அறிதல். ஆன்ம ரூபத்தை அறிதல்னா என்னவென்று அறிதல்? இதுவரையிலும் அசித்தாகிய கருவிகரணங்களோடு கூடிய உடம்பையே ஆன்மா என்று கருதி கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த உடம்பின் வேறாக ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது, அது சித்துப்பொருள் என்றறிவதுதான் ஆத்ம இலக்கணம். அதான் ஆன்ம ரூபம். தத்துவங்களின் வேறாக, ஜடமாகிய தத்துவங்களின் வேறாக சித்தாகிய ஆன்மா ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்தாலே ஆன்மாவினுடைய இலக்கணத்தை பொதுவாக அறிகிறது அர்த்தம். ரூபம் என்பது பொதுவாக இருக்கிறதா, தரிசனம் என்பது விசேடமாக அறிகிறது. சுத்தி என்பது அறியப்பட்டதை விட்டு நீங்குதல். நமக்கு நீங்கக்கூடிய பொருள் ஒன்று உண்டு, சேரக்கூடிய பொருள் ஒன்று உண்டு. நீங்கக்கூடிய பொருளை அறிந்து நீங்க வேண்டும், சேரக்கூடிய பொருளை அறிந்து சேர வேண்டும். நீங்கக்கூடிய பொருளெல்லாம் இந்த பக்கம் இருக்குது, சேரக்கூடிய பொருளெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இதை விட்டு நீங்கி இதில் சேர வேண்டும். இந்த சேர வேண்டிய இடத்துக்கு வந்தால் யோகம் என்று வந்து வரும். நீங்க வேண்டிய இடத்துல இருக்கிற வரைக்கும் சுத்தி என்று வரும். தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தின்னு 2 இருக்கும். சிவயோகம் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்கும். சுத்தி நீக்கம், யோகம் என்பது கூட்டம். அப்போ ஆத்ம இலக்கணம் என்பதற்கு
ஆன்ம ரூபத்தை அறிதல் அப்படின்னு. ஆன்ம ரூபத்தை அறிகிற பொழுதே நமக்கு சிவரூபம் கூட வரும். ஆன்ம ரூபத்தோட சிவ தரிசனம், அப்போ சிவரூபம். சிவரூபத்துக்கு மேலே தான் நீங்கள் சிவதரிசனத்துக்கு மேலே தான் சிவயோகம் என்று வரும். எனவே ஆன்மரூபம் எப்போ நிகழ்கிறதோ, உங்களுக்கு தெரியும் தசகாரியத்தில் ஒரு காரியம் நிகழ்கிற பொழுதே பிறிதொரு காரியமும் உடனாக நிகழ்ந்து கொண்டிருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வதில்லை. அப்படிங்கிறதுனால சிவரூபத்தால் விளங்கும் ஆன்ம தரிசனத்தை உணர்த்துவது என்று இது குறிப்பு கொடுக்குறோம். அப்போ ஆன்மரூபத்துக்கு கொஞ்சம் மேலேயும் வந்து விடுகிறோம். மேலே வருகிற பொழுது உங்களுக்கு சிவரூபம் என்பது உண்டாகிறது. இதை பற்றி எல்லாம் தனியாக ஒரு நாளைக்கு பேசணும். அது நாம் பாடத்துலேயும் படிச்சிருக்கிறோம். அப்பப்போ சொல்கிறது தான். இது எல்லாத்தையும் ஒரு சேர தொகுத்து சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு வைத்துக் கொள்வோம். பாட்டு பார்க்கலாம். இனிமேல் நம்ம இலக்கிய ரீதியாக பாட்டு போகிறோம். மத்தியில் ஏதாவது விசேடமான செய்திகள், தத்துவ செய்திகள் வந்தால் சொல்லிக் கொள்ளலாம். கருடக் கொடியோன் காணாமாட்டா கடற்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ. சிவபெருமான் தனது திருவடியை மாணிக்கவாசகருக்கு சூட்டி அடிமையாக கொண்டார். கடற்சேவடியை தந்து இங்கு என்னை ஆண்ட மணி. அந்த கடற்சேவடிக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார். கருடக் கொடியோன் காண மாட்டா கடற்சேவடி. இந்த பக்கம் ஒரு அடைமொழி இருக்குது, கடற்சேவடி என்னும் பொருள். நல்லா நினைவு வைத்துக் கொள்வோம். இந்த இடத்தை முதல்ல பொருள் என்பதுக்கு விளக்கம் சொல்லி விடுவோம். நாம சேவடி சேவடி திருவடி என்று திருவருள் என்று சொல்வதெல்லாம் சிவசக்தியை தான். சிவசக்தி என்பது சிவத்தினுடைய குணம். சிவத்தினுடைய குணம் பொருளாகுமா? பொருள் வேற, பொருளுடைய குணம் வேற தானே. இப்ப குணத்தை பொருள் என்று சொல்லுகிறார். இதுக்கு தமிழ் இலக்கணம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் இலக்கணத்துல அடிப்படையில எல்லா சொல்லும் பெயர் சொல். பெயர் சொல்லால் உணர்த்தப்படுவன அனைத்தும் பொருள். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளும். பொருள், பெயர். பொருளை உணர்த்துவது பெயர், பெயரால் உணர்த்தப்படுவது பொருள். அந்த பொருள் எத்தனை வகையாக இருக்கும் என்று கேட்டால், பொருளாகவும் இருக்கும், பொருளின் குணமாகவும் இருக்கும், பொருளின் தொழிலாகவும் இருக்கும். நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்க. பொருளாகவும் இருக்கும், பொருளின் குணமாகவும் இருக்கும், பொருளின் தொழிலாகவும் இருக்கும். இந்த மூணு நமக்கு போதும். சைவ சித்தாந்தத்துக்கு இதுதான் வேணும். அதுக்கு மேல இலக்கணத்துல அந்த பொருள் இடமாகவும் இருக்கலாம், காலமாகவும் இருக்கலாம். காலமும் பொருள் தான், இடமும் பொருள் தான். ஆகையினால் தமிழ் இலக்கணத்துல பெயர் சொல்லை பகுக்கிற பொழுது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு 6 வகையா இருக்கு. இந்த 6மே பொருள் தான். இந்த 6 காலம் என்று நாம் தத்துவம் படிக்கிற பொழுது படிக்க போறோம். இடம் என்பது தாத்துவிகத்தில் வரும் புவனம். தத்துவத்தின் காரியம் புவனம். அது தத்துவத்துக்குள்ளே அடக்கம். தாத்துவிகத்தில் அது என்றதில்லை. 224 புவனம் இருக்குது. தாத்துவிகத்தில் என்றதில்லை. தாத்துவிகம் 60 தான் என்றோம். ஆனாலும் தத்துவத்தை இடமாக கொண்டிருக்கின்ற பொருளாகையினால அதை அதில் தான் சேர்க்கணும். தாத்துவிகத்துக்கு கணக்கே இல்லைங்கிறது யாரும் சரியா சொல்லலை. ஏதோ 60 அப்படின்னு ஒரு பொதுவாக கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 60ஐயும் கூட யாரும் ஒழுங்காக என்றதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி என்றாங்க. அந்த சமாச்சாரத்தை விடுவோம். புவனமும் பொருள் தான். அவையெல்லாம் இடம் என்றும் காலம் என்றும் சொல்லப்படும். ஒரு பொருளினுடைய உறுப்பு இருக்கு பாருங்க, அதுவும் பொருள் தான். அது சினை என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு இலக்கணத்துக்கு வேண்டியது. இங்கே வேண்டியது என்னன்னு கேட்டா, பொருள், குணம், பொருளின் தொழில். நாம திருவைந்தெழுத்துல படிக்கிற 5 பொருள் இருக்குது பாருங்க, அந்த 5ம் பொருள் இல்லை. சிவம் பொருள், ஆன்மா பொருள், ஆணவம் பொருள். இந்த 3 தான் பொருள். இந்த பக்கம் இருக்கிற வா அருள் சக்தி, இந்த பக்கம் இருக்கிற நான் திரோதான சக்தி, 2ம் குணம். இந்த திரோதான சக்தியால் செலுத்தப்படுகிற கர்மம் இருக்கு பாருங்க, அதுவும் பொருள்.
ஆனால் தொழில்னு சொல்லுவோம். அந்த தொழில் தொடக்கத்தில் எப்படின்னு கேட்டால் பொருளாக இருக்கிறது. பொருளாக இருக்கிறதுனால தான் அனாதி நித்திய பொருள் 6 என்று எண்ணுகிற பொழுது கண்மம் ஒன்று எண்ணப்படுகிறது. இதை எண்ணி காட்டினவர் நம்ம உமாபிஷேகம் தான். திருவருட்பயனில் எண்ணி காட்டியிருக்கிறார். அங்கிருந்து தான் உங்களுக்கு அது தொழிலாக வருகிறது. பொருளாக இருந்து தொழிலாக இருந்து அதுக்கு மேலே அது வினையாக வருகிறது. தொழில் எப்போ வினையாக வரும்? தொழில் வேற, வினை வேற. தொழில் எப்போ வினையாக வரும்? காலமும் கர்த்தாவும் சேர்ந்தா வரும். காலமும் கர்த்தாவும் சேராவிட்டால் தொழில் தொழிலாக அது வினையாக ஆகாது. தொழிலையும் வினையையும் வினை என்றே பொதுவாக சொல்லிவிடுவார். தமிழ் இலக்கணத்தில் வினைப்பெயர் அப்படின்னு ஒரு குறியீடு உண்டு. தொழிற்பெயருக்கும் வினைப்பெயர்னு தான் பேர். வினையாளனையும் பெயர்னு ஒன்று உண்டு, அதுக்கும் வினைப்பெயர்னு தான் பேர். இது மாதிரி சில அமைப்புகள் இருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தில் சில குழப்பமான இடங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படை தெரியணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான குழப்பம் கண்மத்தை பற்றிய குழப்பம். எனக்கு பண்பை பற்றிய குழப்பமே கிடையாது. கண்மத்தை பற்றிய குழப்பத்தில் தான் கண்மம் எது வினை எது அப்படிங்கிறது தெரியாமல், கண்மம் வினை ரெண்டுக்கும் ஒரே சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அது தெரியாதனால பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கழற்சேவடி என்னும் பொருள். கழற்சேவடி திருவருள், அது சிவத்தினுடைய சக்தி, அது சிவத்தினுடைய குணம். குணமும் பொருள் என்று எண்ணப்படும். இதுக்கு மேலே விஷயம் இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கு மேலே அந்த பொருள், இப்போ பொருள் என்று சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு அருள் என்பது இங்கே அர்த்தம் பண்ணணும். அந்த சேவடி என்னும் பொருளை கருடக்கொடியோன் காணும் ஆற்றல் இல்லாதவனாக ஆனான். காண மாட்டா. காண மாட்டான்னா காண முடியாதுன்னு அர்த்தம். அதில் மாட்டா என்பதில் மாள் என்பது பகுதி. அது வலிமை உணர்த்தக்கூடியது. கிராமப்புறத்தை சொல்லுவாங்க, எனக்கு மாளலை அப்படின்வாங்க. மாளலை அப்படின்னா என்னால் செய்ய முடியலை அப்படின்னு அர்த்தம். செய்வதற்கு உண்டான சக்தி இல்லை, வயசாகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாள் என்பதில் தான் இந்த சொல் வரும். செய்ய மாட்டேன். நாம் என்ன சொல்றோம்? செய்ய மாட்டேன்னா அப்படி எதிர்த்து நிற்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் செய்ய மாட்டேன் என்பது சொற்பொருள் என்னன்னு கேட்டால், செய்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லை, செய்யும் வலிமை எனக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இருக்குது. அதே போல் இன்னொரு சொல் உண்டு, கில் என்பது. இந்த மாள் என்பதும் கில் என்பதும் வினைச்சொல்லுக்கு மத்தியில் வந்து நின்றுட்டோ அல்லது வினைச்சொல்லுக்கு பகுதியாக நின்று கொண்டோ ஆற்றல் பொருளை கொடுத்து, அதுவும் கூட எது வருதோ, உடம்பாடு வந்தால் ஆற்றல் உடையேன்னு வரும், எதிர்மறை வந்தால் ஆற்றல் இல்லைன்னு வரும். இது மாதிரி ஒரு இது இலக்கண நோக்கில் அந்த சொல்லை அணுகுகிற பொழுது தான் புரியும். சும்மா சாதாரண சொன்னால் கருடக்கூடியவன் காண மாட்டா, கருடக்கூடியவன் காணாத, அவன் ஏன் காணாதவனாக ஆனான்? அடுத்தாவில் ஒரு கேள்வி உண்டு இல்லையா? நம்ம விட உயர்ந்தவனாச்சே, அவன் ஏன் காணாதவனாக ஆனான், காண முடியாதவனாக ஆனான்? அப்படின்னா நாம் இருக்கிற இடம் இந்த உலகம், அவன் இருக்கிற இடம் அந்த உலகம். அந்த உலகத்துக்கு உரிமை என்னன்னு கேட்டால், போகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு உரிமை தான் அங்கே உண்டே தவிர, மற்றபடி பக்தி செய்யவோ அதனால் வீடு பெறவோ அங்கே ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பதவியை அடைவதற்கேற்ற புண்ணியம் செய்தவர்கள். அது ஒரு விதத்தில் பசு புண்ணியம்தான். நாம் இங்கே வழிபாடு செய்கிறோம், அது சிவபுண்ணியம். அப்போ அவன் ஆன்ம வர்க்கத்தில் ஒருவனாக இருக்கிறான். புண்ணியத்தின் பயனாக காத்தல் தொழில் என்னும் பதவியை பெற்றிருக்கிறான். அவன் அதைத்தான் செய்ய முடியுமே தவிர திருவருளை அறிந்து அடைய முடியாது. திருவருளை அறிந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நம்ம போல இங்கே வரணும். பூமியில் எங்காவது ஒரு ஸ்தலத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு பொருள் உணர்ச்சியும் வீடு பேரும் கைவிடும். அதான் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை ஆட்சிப்படி. ஏன்னா அங்கே என்ன இடமா இல்லை, அவன் ஏன் இங்கே வர்றான் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் எதுக்கு உரியது, அந்த உலகம் எதுக்கு உரியது அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவன் சாதாரணமான ஆள் இல்லை, கொடி பிடிச்சு கொண்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆள். கருடக்கொடியோன் காண மாட்டா கழற்சேவடி என்னும் பொருளை தந்து
அப்போ எவ்வளவு பெரிய திருவடியை, எவ்வளவு பெரிய பொருளை நீ எனக்கு எவ்வளவு எளிமையாக கொடுத்தாய், தகுதியில்லாத எனக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்திருக்கிறாயே என்று பெருமான் செய்த அருளை வியந்து சொல்லுகிறது இந்த பகுதி. கருடக்கொடியோன் காணமாட்டா கடற்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு இந்த உலகத்தில் பொருளை தந்து, அப்படி அர்த்தம் பண்ணணும். இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே, பொல்லாமணி துளையிடப்படாத மண், செயற்கையாக துளையிடப்படாமல் இயற்கையாய் விளைந்த மண் அப்படின்னு சொல்லி பொல்லாமணியேயோ, மணியே என்பதும் இந்த ஓகார் என்பதும் விழித்தல் நிற்கிறது. நீ கடற்சேவடி என்னும் பொருளை தந்தாய். அதுக்கு மேல நிகழ வேண்டியது ஒன்று இருக்குது. இறைவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டு, அதாவது திருவருள் சம்பந்தம் கிடைச்சிட்டு. திருவருள் தான் குருவாக வருகிறது. குரு நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் உண்மை ஞானத்தை உபதேசிக்கிறார். உண்மை ஞானத்தை உபதேசித்தா இதுவரையிலும் நம்மை பிணித்து கொண்டிருந்த மலப்பற்று நீங்குகிறது. மலப்பற்று நீங்கினா சிவம் விளங்குகிறது, சிவானுபவம் விளங்குகிறது. இப்போ இந்த பாடலை இவர் எந்த நிலையிலிருந்து பாடுறார் அப்படின்னு கேட்டா பெருமான் எழுந்தருளி திருவடி தீட்சை பண்ணின நிலையில பாடுறார். அப்போ இந்த திருவடி தீட்சையினால் விளைய வேண்டியது ஒன்று உண்டே, அது இன்னும் விளையிலையே, நாம் இன்னும் இங்கே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அப்போ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. அப்போ அடுத்தாப்புல செய்ய வேண்டிய வேலை என்ன? கடற்சேவடி என்னும் பொருளை தந்தாய். அதுக்கு மேலே செய்ய வேண்டியது இன்னும் செய்யலையே. நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், ஏன்னா நீ அங்கே கூப்பிட வேணும். அதை விட்டு தில்லைக்குவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியே. அது சொல்றார், அங்கே கூவும், கூப்பிடுதல் அர்த்தம். கூவுதல் இருந்ததுக்கு கூப்பிடுதல், வருகை என்று அழைத்தல். அங்கே என்பது சுட்டு உன்னுடைய திருவடியிலே அப்படின்னு அர்த்தம். நீ இருக்கின்ற பரமாகாசம், சிதாகாசம், ஞானாகாசம் என்று சொல்லப்படுகிற இடத்துல, அந்த இடத்துக்கு தான் இவர் வர சொல்லி இருக்கிறார். திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு தில்லைக்கு வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அதான் சிதாகாச ஸ்தலம். அங்க வர வேண்டிய நீ மத்தியில் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது, அதுக்காக ஒரு பிரயாணம் ஒன்று பண்ணிக்கோ. இவர் என்ன பண்றாரு, சிதம்பரத்துக்கு ஏன் போகணும், பெருமான் நினைச்சா இங்கிருந்து அப்படியே கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால இங்கே வா என்று அங்கே கூவும் அருள். அப்போ சிவபோகத்தை தருகின்ற நிலை இன்னும் கிடைக்கல. சிவயோகத்துக்கு அடுத்தாவில் கிடைக்கிறது சிவபோகம். சிவயோகம் தான் திருவருளோடு சம்பந்தப்படுது. அதுக்கு அடுத்தாவில் கிடைக்கிற சிவபோகம். அது கிடைக்காத வருத்தம் தான் அந்த ஆசை மிகுதியை தூண்டி வேண்டுச்சு. அப்போ அங்கே வர வேணும்னா அதுக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது. அந்த தடை நீங்க வேணும். அந்த தடை தான் இருள். இருள் என்பது ஆணவமலம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருளை துறந்திட்டு, நான் துறக்க முடியாது, நீ தான் அதை துறக்க செய்ய வேண்டும். என்னை சூழ்ந்திருக்கின்ற இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை. அப்ப திருவடி சூட்டுவதாகிய அருள் இப்ப கிடைச்சது, சிவபோகமாகிய அருள் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது கருத்து. இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். பெறுவான் பெரும்பொருட்டு தமிழில் வான், பான், பாக்கு அப்படின்னு சில ஈறுகள் உண்டுங்க. அது வினையச்சமாக வரும். பெறுவான் என்பதுக்கு பெற, பெரும்பொருட்டு, பெற என்று எச்சம், பெறுவதற்காக. உண்ண வந்தான்னா உண்ணுவதற்காக வந்தான்னு அர்த்தம். அது மாதிரி பெற ஆசைப்பட்டேன், பெறுவதற்காக ஆசைப்பட்டேன். இந்த பெறுவதற்காக என்னும் பொருளாற்றலை உணர்த்துவது வான் என்ற விகுதி. அதை வானீற்று வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க ஆர்வம் அவருடைய இலக்கண சுருக்கம்னு ஒரு நூல் ஒன்று உண்டு. நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு பெரிய இலக்கணம்லாம் படிக்க வேண்டாம், அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தமிழினுடைய அடிப்படையில் ஏறக்குறைய, அதாவது நன்னூலும் மூல நூலும் உரையும் படித்தா என்ன பலன் உண்டோ அந்த பலன் அப்படியே இதில் கிடைக்கும். கிடைக்குது, இப்போ கிடைக்குது, இலக்கண சுருக்கம் இப்போ கிடைக்குது.
எதுக்கு சொல்றேன்னா, யாராவது கொஞ்சம் தமிழினுடைய அடிப்படை இலக்கண ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டா அவங்க இதை பயன்படுத்துங்க. ஆசிரியர் தேவையில்லை. ரொம்ப அதிகமாக போனால் எல்லா ஊர்லேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தமிழ் வாத்தியார் இருப்பார் இல்லையா, அவரை துணை பிடிச்சிங்க, அவரை வச்சுட்டு தான் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே பூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. கண்டாய் என்பதுக்கு அறிவாயாக அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டு போலாம். மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம்புக்கு இருக்ககில்லேன். மேல பாட்டுல இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா என்று சொன்னார். இருளை துறந்திட்டு என்பதுக்கு ஆணவமலத்தை துறந்து அப்படின்னு அர்த்தம். ஆணவமலம் இப்ப சீக்கிரமா நீங்காது. காரணம் என்னன்னு கேட்டா, அதனால் வந்த கண்மமும் மாயையும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. உடம்பு இருக்கிற வரைக்கும் கண்மம் இருக்கும், பிராரத்தம் உடம்போடு கழியும். ஆகையினால உடம்பு இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஞானிக்கும் உடம்பு இருக்கிறவர்களும் பிராரத்தம் உண்டுங்க. தீட்சையின் பொழுது அப்பவே உடம்பு கழிஞ்சா அந்த பிராரத்தமும் அப்பவே நீங்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா பிராரத்தம் நீங்காது. பிராரத்தம் நீங்குகிற நிலை வந்தாதான் அத்தகைய தீட்சை கிடைக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், சாதாரணமா சத்தியவன் நிர்வாண தீட்சைன்னு இருக்குது, தீட்சை பெற்ற உடனே முத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப பிராரத்தம் என்ன ஆகும்? இந்த சத்திய நிர்வாண தீட்சையிலேயே பிராரத்தமும் கழிகிறது. அப்ப சத்திய நிர்வாண தீட்சை எப்ப கிடைக்கும்? பிராரத்தம் கழிகிற காலத்துல தான் கிடைக்கும். ஏன்னா விதி எப்பவுமே மாறாது, அது வரை கிடைக்கும். இப்போ கெட்டான் சாம்பான் இருக்கிறாரு, எவ்வளவு காலமா விறகு வெட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு சத்திய நிர்வாண தீட்சை பெறக்கூடிய காலம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் வந்தது, அதுக்கு முன்னால வரல. அப்ப ஏன் அந்த நாள்ல வந்ததுன்னு கேட்டா, அப்பதான் அவருக்கு பிராரத்தம் நீங்குகிற நாள், அப்பதான் உடம்பு நீங்கும். அந்த காலத்துல தான் அந்த சத்திய நிர்வாண தீட்சை செய்யப்படும். அது மாதிரி இப்ப இவர் உடம்பை பற்றிய நினைப்பு வந்தது. ஆணவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நான் இந்த பிராரத்த அனுபவம் காரணமாக இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிறேன், இந்த உடம்பை விட்டு நீங்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். எனவே இந்த மாயாமலத்தை நீக்க வேண்டும். மாயாமலம் எப்ப நீங்கும்? கண்ம அனுபவம் இல்லைன்னா மாயாமலம் நீங்கும். மாயாமலத்துக்கு கண்மாமலத்துக்கு என்ன சம்பந்தம்? கண்ம அனுபவத்தை மாயேயமாகிய கருவிகளை கொண்டுதான் அனுபவிக்க முடியும். அப்போ கண்ம அனுபவம் இருக்கிறவர்களும் கருவி இருக்கும், கண்ம அனுபவம் இருந்தால் கருவி போயிடும். அதனால உடம்பின் மேல நினைப்பு வருது. அந்த உடம்பினுடைய இழிவையும் அதுக்குள்ளார தங்கி இருக்க முடியாத தனது வருத்தத்தையும் இந்த பாடல்ல முறையிடுகிறார். உடம்பினுடைய இழிவு நாம தான் எல்லா பக்கமும் படிச்சிருக்கிறோம். அப்பர் சுவாமிகள் எவ்வளவு அழகா படிச்சிருக்கிறார். என்பினால் கழிநிறைத்து அப்படின்னு சொல்லி. மொய்ப்பால் நரம்பு கயிறாக மொய்க்கும் பகுதியாகிய நரம்பு. பால்னா பகுதின்னு அர்த்தம். மொய்த்தல்னா நெருங்கி இருத்தல். நரம்பு நாடி இதெல்லாம் உடம்பு முழுவதும் ஓடிட்டு இருக்கு. மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த. கயிறாக என்று கயிற்றினாரை கட்டி, மூளை என்ற ஒரு உறுப்பையும் வைத்து, என்பு என்ற உறுப்பையும் வைத்து, இதெல்லாம் வெளியே தெரியாதபடி தோலால் போர்த்தி. இந்த தோலால போர்த்தினதுனால தான் உடம்பு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இந்த தோல் போர்வை இல்லைன்னு சொன்னா உடம்பு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காது. அதான் நீதி நூல்களில் சொல்லுவாங்க, பைமரியா பார்க்க பருந்தார்க்கும் தன்மைத்து. உடம்புடைய உண்மையை பார்க்க வேணும்னா பைய இப்படி திருப்பி பார்க்கறோம்ல, அதை போல இந்த உடம்ப தோலை திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் பருந்துகள் வந்து சுற்றி வட்டமிட ஆரம்பிச்சு. இதான் பை மரியா பார்க்க. மரியானா மரித்துன்னு அர்த்தம், மரித்துனா திருப்பின்னு அர்த்தம். பருந்தார்க்கும் தன்மைக்கு. சிவபிரகாசம் பார்க்கிறார், பைமரிப்படுப்பின் உள்ளறியாமல். பையை மறித்து பார்த்தா உள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாம பையை அப்படியே மூடி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த உடம்பின் மேல் நமக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. அப்படி உடம்பினுடைய அருவருப்பை, உடம்பு அருவருக்கத்தக்க பொருளில் நீங்க உடம்பை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதுவே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு அதனுடைய அருவருப்பை எடுத்து சொன்னாதான் அதை விட்டு நீங்குவான். எப்பவுமே நம்ம சாஸ்திரங்கள்லையும் நீதி நூல்கள்லையும் புராணங்கள்லையும் உலகம், உடம்பு, உலக அனுபவம் இவற்றெல்லாம் இழித்து பேசுவதற்கு காரணம் அவை இழிக்கத்தக்கன என்ற கருத்தால் அல்ல.
அதுவே பெருசுன்னு கிடக்கிறான் பாருங்க. அதை விட பெரியது ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காம இதுலேயே புறந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனை வெளியில கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றது, அதை பழித்து பேசுறது. அவ்வளவுதான். எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஞானிகளுக்கும் தெரியும், இந்த உடம்பு இல்லாம ஞானமே பெற முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் ஞானம்ங்கிற ஒன்று இருக்குதுங்கிறதே விட்டுட்டு இவன் எங்கெங்கே சுத்திட்டு இருக்கிறானே, அப்ப அவனை எப்படி வழியில கொண்டு வர்றது? குப்பாயம் புக்கு இருக்ககில்லேன். குப்பாயம்னா சட்டைன்னு அர்த்தம். இப்போ கிராமப்புறத்தில் வழங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இப்போல்லாம் நாகரிகம் வந்துட்டதுனால சொற்கள்லாம் மாறி போச்சுங்க. நம்ம நாட்டிலேயே நம்ம ஒரு 5 வயசு 10 வயசுல என்ன மாதிரி சொற்களை நம்ம வீட்டில் பேசினாங்கிறது இப்போ பேசுகிறாங்களா? நமக்கு தெரியும் இந்த மாதிரி பேச்செல்லாம், இந்த மாதிரி சொற்களெல்லாம் நம்ம வீட்டில் வழங்கி இருக்குது அப்படின்னு. அது மாதிரி குப்பாயம் புக்கு இருக்ககில்லேன். அங்கே மாட்டா வந்து பாருங்க, இங்கே கில் வந்துருக்கு பாருங்க, இருக்ககில்லேன். இருக்கும் ஆற்றல் எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அங்கே கில் என்று ஆற்றல் பொருளை உணர்த்துகிற சொல். குப்பாயம் பூக்கு இருக்கவில்லை. என்ன பண்ண சொல்றப்பா? கூவிக்கொள்ளாய். மேல பாட்டில் சொன்னார்ல, இங்கே வா என்று அங்கே கூவும் அப்படின்னு. அது மாதிரி கூவிக்கொள்ளாய் கோவேயோ, அங்க மணியேயோ என்று விழித்த மாதிரி கோவேயோ. எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என்னார் அமுதேயோ. எப்பாலவர்க்கும் அப்பால், சிவபெருமான் அப்பாலைக்கு அப்பாலை பாடுகின்றான் அம்மானார். இப்போ நாம இந்த பூமி பார்க்குறோம், பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்குறோம். இதுக்கு அப்பால தேவலோகம், இவர்களுக்கு மேலே தேவர்கள், அதுக்கு மேலே இப்படியே போனீங்கன்னா சிவன் தான் கடைசி. சிவத்துக்கு அப்பால அப்படின்னு கேட்கறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் அப்பாலைக்கு அப்பாலை, எதை எதை அப்பால் அப்பால் என்று கழித்து கொண்டு போகின்றீர்களோ அதற்கு அப்பால் இருக்கின்ற பொருள் சிவம். அது சிவத்துக்கு அப்பால் இருக்கின்ற பொருள் இன்னொன்று இல்லை. அதுதான் கருத்து. எப்பாலவர்க்கும் அப்பாலாம். எப்பாலவர் எந்த தகுதியை உடையவர்களுக்கும், அங்கே பால் என்பது பான்மை தகுதி அப்படிங்கிற பொருள். எந்த தகுதியை உடையவர்களாக, ஏன்னா ஆண் வர்க்கத்தில் அநேக விதமான வகைகள் இருக்கின்றன. அதை மொத்தமாக 3 வகையாக பிரித்து, ஒன்றுலேயும் 3 வகையாக பிரித்து 9 வகையாக சொல்லுவாங்க. அதாவது சகல வர்க்கம் இருக்கும் பாருங்க. சகலத்தில் அபக்குவர், பக்குவர், பக்குவா பக்குவர், அப்புறம் பிரளயாகலம் இருக்கு, அதுலேயும் இதே மாதிரி 3. அப்புறம் விஞ்ஞானகலம் இருக்காங்க, அதுலேயும் இதே மாதிரி 3. இப்படி இந்த ஆன்ம வர்க்கத்தில் இதுக்கு அப்பால் இதுக்கு அப்பால் இதுக்கு அப்பால்னு கொண்டு போனீங்கன்னா 9 வகை இருக்குது. இந்த தேவர்கள் மற்ற எல்லாமே இதுக்குள்ளால வந்து அகற்றுவாங்க. பிரளயாகல வர்க்கத்திலிருந்து வந்தவர் தான் நம்ம ஸ்ரீகண்டருத்தர். பிரளயாகலர் பக்குவப்பட்டவர் ஸ்ரீகண்டருத்தர். அந்த மாதிரி ஆந்த தேவர். இப்படி நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா எல்லாம் கடைசியாக நிற்கிறவன் தான். அதனால எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என் ஆரமுதேயோ. அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய். எதனை காண? நீ அழைக்கின்ற இடத்திலே வந்து உன்னுடைய திருவடியை காண ஆசைப்பட்டேன். அப்படிதான் அர்த்தம். அடுத்த பாட்டும் இந்த உடம்பினுடைய அருவருப்பை சொல்லுகிறாங்க. பாட்டை படித்தாலே அந்த அருவருப்பு அவ்வளவு அதிகமாக இருக்குன்னு தெரியும். சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில். இந்த உடம்பு சிறுகுடி. இந்த சின்ன வீட்டில் நாம் குடியிருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறிய வீடும் கூட நமக்கு மட்டும் உரிய வீடு இல்லை. இதில் இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. ஆக நாம் ஒரு ஒன்று கொடுத்தோம்னா இதில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிறிய வீட்டை விட்டு நீங்க வேண்டும். நம்மோடு இருந்து கொண்டு நம்மை துன்பப்படுத்தி கொண்டு பொருளை விட்டு நீங்க வேண்டும். நமக்கென்று உரியதாக பெரியதாக இருக்கின்ற ஒரு வீட்டினை பெற்று அதிலே சுகமாக வாழ வேண்டும். அது சொல்றார், சிறுகுடில் இது சிதைய கூவாய். இந்த உடம்பு சிதையும்படியாக என்னை அங்கே அழைத்துக்கொள். கோவே கூத்தா காத்தாட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவற்கரியானே, சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாய். நீ என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறிய, பராமுகமாக இருக்கிறாயே. சிறிது என்னை நோக்கி, முகம் நோக்கி என்பது என்னிடத்தை நோக்கி, என்னை நோக்கி அப்படின்னா. சிறிது என் முகம் நோக்கி ஆ என்பது இறக்க குறிப்பிட்டு. ஐயோ பாவம், நம்மால் ஆட்கொள்ளப்பட்டவன் இன்னும் இந்த உடம்பிலே கூடி இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறானே, உலகத் துன்பம் அவனை வருத்தி கொண்டிருக்கிறதே என்று கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதா? அது என்ன, அது வருத்த குறிப்பிச்சு. என்ன
ஆசைப்பட்டேன் என்று நீ சொல்லுமாறு நான் ஆசைப்பட்டேன். நீ சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அடுத்த பாட்டு அதே மாதிரி தானுங்க. உடம்பினுடைய அதான் முதல்ல சொன்னார், கருவியுறும் ஊனுடற்கண் வாராமல். இந்த கருத்து சொல்றபோது அப்படி சொல்லி வச்சிருக்கு. இப்போ 2வது பாட்டிலையும் அந்த உடம்பை பற்றி சொல்லியிருக்கு, 3வது பாட்டிலும், முதல் பாட்டில் ஆணவ மலத்தை பற்றி சொல்லியிருக்குது. பாட்டு மிடைந்து எலும்பு, எலும்பினாலே மிடையத்து, மிடைதல் நெருங்குதல் ஒரு பொருள். ஊத்தை மிக்கு அழுக்கு ஊறல் மலம் சோறும் 9 வாயிற்குடில் அப்படி ஒரு முன்னே பாடியிருக்கிறார் இல்லையா. அழுக்கு ஊறல். வீறு இலி, வீறு என்று பெருமிதம், விரிதொன்றற்கில்லாத பெருமைக்கு வீறு அப்படின்னு பேர். அப்படி பார்க்கிற பொழுது இந்த உடம்புக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை, அதனால வீறு இலி. நடைக்கூடம், போய் வந்துகிட்டு இருக்கிற உடம்பு. கூடம்னா நாம் வசிப்பதற்குரிய ஒரு இடம், அது இருந்த இடத்துலயே இருக்கும், அது வந்து போயிட்டு இருக்காது, நாம தான் அதுக்குள்ளார போவோம் வருவோம். இது அப்படி இல்லைங்க, இது வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும். அதனால் நடைக்கூடம். தொடர்ந்து என்னை நலிய துயருறுகின்றேன். இதை விட்டு விட வேணும்னு நான் நினைக்கிறேன், அதுவும் நீங்க மாட்டேங்குது, என்னாலேயும் விட முடியல. அதுக்குள்ளார இருந்து கொண்டு அதனால் வருகின்ற துன்பங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவும் என்னை வருத்துகின்றன. அதனாலே நான் துயருறுகின்றேன். தொடர்ந்து என்னை நலிய துயருறுகின்றேன். சோத்தம் எம்பெருமானே. சோத்தம் என்பதற்கு வணக்கம் என்பது ஒரு தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை நோக்கி வணக்கம் சொல்லுகிற பொழுது அவ்வாறு சொல்லுவது வழக்கம் என்று பழைய மரபு அதை சொல்லியிருக்கிறார். சோத்தம் எம்பெருமானே. உடைந்து நைந்து உருகி, மனம் என்று ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. மனம் நைந்து உடைந்து உருகி உன் ஒளி நோக்கி, நீ சோதிமயமானவன், அதை நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடுவான். அடைந்து அடைவான் அப்படின்னு சொல்ல, அடைந்து நின்றிடுவான். அது கருத்து என்ன? நான் ஒவ்வொரு சமயத்தில் உன்னுடைய திருவருளில் வர்றேன், ஆனால் அங்கே நிலையாக நிற்க முடியல, திரும்பி வந்துடுறேன். அதாவது இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி அலையாம திருவடியிலே நிலையாக இருக்கும்படி அருள் செய்வார். அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடுத்த பாட்டும் உடம்பினுடைய இழிவைத்தான் சொல்லுகிறது. அழிபுண்ணகத்து. அகத்தே அழிந்த புண்ணாக இருக்கிறது, அது தெரியாதபடி புறத்தில் தோலால மூடப்பட்டிருக்கிறது. புறம் தோல் மூடி அடியேனுடைய யாக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன். நல்ல பழுத்த புளி, மேலே தோல் இருக்கும், கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த புளி கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உடம்பு இருக்கும். புளியம்பழம் ஒத்து என்பதுக்கு 2 கருத்து. ஒரு கருத்து, ஓடு புளியம்பழத்தோடு ஒட்டாமல் இருக்கும், அதை போல் உலகப்பற்றோடு ஒட்டாமல் அந்த உலகத்தில் கூடியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறது உண்டு. இங்கே சொல்கிறது உடம்பினுடைய நிலைமையை சொல்லுகிறார். இந்த உடம்பு வெளியில் பார்த்தா என்னமோ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே ரொம்ப அழிந்த புண் போல இருக்கிறது. அது சொல்கிறார். புளியம்பழம் ஒத்து இருந்தேன், இருந்தும் விடையாய் பொடியாடி, சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ. நீ என்னை ஆட்கொள்ள வருவாய் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப எளிமையாக வந்து ஆட்கொண்டாய். இவர் குதிரை வாங்க தானே வந்தார், குரு இருப்பார்னு நினைச்சிட்டு வந்தார், வரலையே. அதனால எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ. அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. அழியன் என்ற ஒரு பாடம் இருக்கிறதுன்னு அருணையார் பாடம் போடுறார். அழியன் ஐயோ பாவம், இவன் கருணை செய்யத்தக்கவன், இறங்கத்தக்கவன், அழியன் என்று சொல்ல. அழியன் என்று சொன்னா இறங்கத்தக்கவன் என்ற பொருளை பறக்கையில் வரும். அழியேன் தன்மையில் வரும். தன்மையில் வர்ற பாடம் அவ்வளவு சரியானது இல்லை. அழியன் என்ன, பெருமான் இவரை நோக்கி ஐயோ பாவம், இவன் இறங்கத்தக்கவன் அப்படிதான் சொல்ல வேணும், அழியேன் என்று சொல்ல முடியாது இல்லையா. அப்போ பறக்கை வர்ற மாதிரி அன் விகுதி இருக்கிறதா நல்லது, ஏன் விகுதி இருக்கிறது சரியில்லை. அருணையார் அப்படி பாடம் திருத்தி இருக்கிறார். அழியன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்கவில்லை, இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சேவடியாய். நாயேன் எய்த்தேன், எய்த்தல்னா இழைத்து போதல் அப்படின்னு அர்த்தம்.
இந்த உடம்பிலே கிடந்து கிடந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி எய்த்தேன், இனி இங்கு இருக்ககில்லேன், இனிமேல் இங்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை, இனி இங்கு இருக்ககில்லேன். அர்த்தத்தோட நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய், என்னை இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கும்படி செய்தாய், அதை விட்டு என்னை வெளியே இப்ப கொண்டு வந்து. வைத்தல் வாங்குதல் அப்படிங்கிற ரெண்டு சொல் இங்க பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எங்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டா, வைச்சு வாங்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், உலகம் யாவரும் வைச்சு வாங்குவாய். வைத்தல் எது, வாங்குதல் எது? வாங்குதல் சங்காரம், வைத்தல் என்பது படைத்தலையும் காத்தலையும் குறிக்கும். அப்போ 3 தொழில் இருக்குது, படைத்தல் காத்தல் அழித்தல். அதை 2ஆ பண்ணி படைத்தலையும் காத்தலையும் வைத்தல் என்ன சொல்லாலும் சங்காரத்தை வாங்குதல் என்று சொல்லாலும் சொல்லியிருக்கார். அந்த இடத்துக்கு அர்த்தம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணும்னா இந்த இடத்தை பிடிச்சிக்கோ. இவ்வாழ்க்கை வைத்தாய், இந்த உடம்பின் என்னை வாழுமாறு என்னை நீ ஆக்கினாய். அப்ப இந்த உடம்பை படைத்து கொடுத்தாய். இவ்வளவு காலம் இதுல இருக்கும்படியாய் படைத்து கொடுத்தல் சிருஷ்டி, இவ்வளவு காலம் அதுல இருக்கும்படியாய் செய்து அவ்வப்பொழுது அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை அனுபவிக்க செய்தது காத்தல். இப்ப இதை விட்டு நீக்குவது சங்காரம். சங்காரம் என்பது நம்ம தோலை நீக்கி கொண்டு போறதும் ஒரு சங்காரம் தான். அதே போல தினம் தூங்குகிறோம் பாருங்க, தூங்குகிற காலத்துல கருவிகள் ஒடுங்கி போகுது பாருங்க, அதுவும் ஒரு சங்காரம் தான். எல்லாம் ஒடுங்குகின்ற காலம் ஒரு சங்காரம். எல்லாம் ஒடுங்குகின்ற என்பது 5 வகை கலைகளிலே இருக்கின்ற 224 புவனங்களும் ஒரு சேர ஒடுங்கு, அதுதான் மகா சங்கார காலம். அந்த சங்காரத்தை செய்பவன் தான் சிவபெருமான். அந்த சங்காரத்தை தான் சிவஞான போதம் முதல் சூத்திரத்துல சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் அப்படின்னு சொல்லி. அப்போ 5 வகைக்கு கீழ்ப்பட்ட சங்காரம் ஒண்ணு உண்டு. பிருத்திவி கலை இது, பிரகிருதி தத்துவத்தோடு நிற்கக்கூடியது நிவிற்த்தி கலை. அப்புறம் பிரகிருதி தத்துவம் வரலாம் பிரதிஷ்டா கலை, வித்யா தத்துவம்னா வித்யா கலை, அப்புறம் சுத்த தத்துவத்தோட சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. அந்தந்த கலையிலையும் சிருஷ்டி திதி சங்காரம் உண்டு. அந்தந்த கலையில இருக்கிற அதிபதிகளுக்கு, கலைகளுக்குரிய அதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இவைகளெல்லாம் சங்காரம் என்று சொல்லப்படும். இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய், வானோரறியா மலர்ச்சேவடியானே முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு பண்ணார் இல்லையா. முக ஒளி, அந்த முகமே ஒரு தேஜஸ் ஒளி உடையதா இருக்கும், அதுல முறுவல் விசேஷ ஒளி உடையதா இருக்கும். அப்போ முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண, நகை என்பதுக்கும் ஒளின்னு அர்த்தம். முக ஒளி நோக்கி முறுவல் ஒளியை காண நான் ஆசைப்பட்டேன். அப்போ முக ஒளியை நோக்குதல் ஒன்று, அதனின் விசேடமாக முறுவல் ஒளியை நோக்குதல் ஒன்று ஆகிய 2 ஒளி இவர் ஆசைப்பட்டதாக இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான். நகை என்பதுக்கு, இந்த முறுவல் என்பதுக்கு குறுஞ்சிரிப்பு அப்படின்னு அர்த்தம், புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாணிக்க வாசகர் சிவபெருமான் இருக்கிற இடத்தை நோக்கி போய் கொண்டிருப்பார். சிவபெருமான் தான் வர சொல்லியிருப்பான், இவராக போக முடியாது. இவர் போய் கொண்டிருப்பார். அப்படி எதிர வர பொழுது பெருமான் நின்று பார்ப்பார். பரவாயில்லையே இவனும் வந்துட்டானே அப்படின்னு நினைப்பார். பரவாயில்லையே இவனும் வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிற பொழுது இந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தில் எழக்கூடிய ஒரு புன்முறுவல் இருக்கும் பாருங்க, அந்த அனுபவம் தனக்கு வேணுங்கிறார். அப்பர் சுவாமிகள் சொன்னார், நான் போனேன், பெருமான் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். அந்த குறிப்பு எப்படின்னு கேட்டால், இப்போதான் வந்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி. என்று வந்தாய் நான், என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் குறிப்பு. அது மாதிரி முக ஒளி நோக்கி முறுவல் நகை காண. அந்த முறுவல் நகையில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் எப்பவும் முக ஒளி உடையவராக இருப்பார். இந்த முறுவல் நகை எப்போ வரும்? இவர் அவரை நோக்கி போகிற பொழுது, மாணிக்கவாசகர் அவரை நோக்கி போகிற பொழுது வரும். அப்போ பெருமான் என்ன நினைப்பார்? பரவாயில்லையே இவனும் வந்துட்டானே
ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து கரை சேர வேணுங்கிறது அவருக்கு நோக்கம். ஒவ்வொருத்தர் போய் கரை சேர்ற பொழுதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அது தவிர அவருக்கு வேற அனுபவமே கிடையாது. அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே. பாரோர் விண்ணோர் ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே. வந்து வாரா உலகம் தந்து ஆட்கொள்வான். வாரா உலகம் மீண்டு வாரா உலகம். எந்த உலகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். சொர்க்கலோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும், நரலோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். திருவடிக்கு போனால் திரும்பி வர வேண்டியது. அதனால அதுக்கு வாரா உலகம் அப்படின்னு பேர். மற்றீண்டு வாரா நெறி திருவள்ளுவர் பழைய காலத்திலிருந்து நம்ம நாட்டில் அந்த இடத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்குதுங்க. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்லி. மீண்டு வாரா நெறி அருள் செய்பவன் பாண்டி நாடே பழம்பதியாகும். அங்க இறைவனுக்கு மீண்டு வாரா நெறி அருள் செய்வோம். அதனால வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே. வாரா என்னை வந்து ஆட்கொள்வாயா. பேராயிரமும் பரவி திரிந்து நான் இங்க இருக்கிறவர்களும் உன்னுடைய புகழையே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய புகழ் பலவிதமான நாமங்களாலே சொல்லி துதிக்கப்படுவது. ஒவ்வொரு பெயரிலே ஒவ்வொரு புகழ் இருக்கும். அதனால அந்த சொற்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு பவாய தேவாய நமனா பவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு கொள்வோம். சர்வாய தேவாய நமனா சர்வ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு கொள்வோம். அப்போ ஒவ்வொரு பெயரிலேயும் அவனுடைய ஒவ்வொரு புகழ் இருக்கும். ஒவ்வொரு பெயரிலேயும் அவனுடைய ஒவ்வொரு செயல் இருக்கும். அந்த புகழை சொல்லுவதற்காக தான் அவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால அந்த ஒரு பெயரை சொல்லி துதித்தா போதும். பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாது என்றன் தலைமேல் வைத்து. எய்யாது என்ற சொல்லுக்கு எய்த்தல் என்ற சொல்லினுடைய எதிர்மறையாக வைத்தால் எய்த்தல் என்பதுக்கு இழைத்தல் அர்த்தம். எய்யாது என்றால் இழைப்பின்றி அப்படின்னு அர்த்தம். இழைப்பின்றி என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, உன்னுடைய திருவடியை என் தலையிலே சுமந்து கொள்வதனாலே எனக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும். அப்பர் சுவாமி பாடினார், ராவணன் ஒரு திருவடியிலே ஒரு விரல்ல அதனுடைய சின்ன நுனி கூட தாங்க மாட்டாம நான் 2 திருவடியும் சுமந்து கொண்டு திரிதல் காணுங்கள் அப்படின்னு சொல்லி பாடினார். அது மாதிரி எய்யாது இழைப்பின்றி ஒரு பொருள். இன்னொன்று எய்யாமை என்ற ஒரு சொல் உண்டுங்க தமிழ்ல. அதுக்கு அறியாமை அப்படின்னு அர்த்தம். அந்த சொல்லாக இதை கொண்டா என்ன பண்ண வேணும் கேட்டா, எய்யாது என் தலைமையில் வைத்து அந்த திருவடியை வைக்கிறேன் என்ற அறிவின்றியே வைத்துன்னு அர்த்தம். அது என்ன வைக்கிறேன் என்ற அறிவின்றியே வைக்கிறது? வைக்கிறதுன்னா அறிவோடு தானே வைக்கணும் அப்படின்னு கேட்டா, வைக்கிறோம் என்ற அறிவு இருந்துதானா வைக்கின்ற நான், வைக்கப்படுகின்ற திருவடி, வைத்தல் தொழிலாகிய ஒரு தொழில் நிகழ்கிறது என்ற அறிவு, இந்த 3 பேதம் வந்துருங்க. இந்த 3 பேதம் வந்தா அத்துவித கலப்பு என்பது இருக்காது. ஆகையினால அவர் என்ன நினைக்கிறார், இந்த 3ம் அற்ற நிலையில், இதுதான் திருவிடி அற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே எய்யாது. எனவே இந்த எய்யாது என்பதுக்கு 2 வகையா அர்த்தம் பண்ணலாம். ஒன்று எய்த்தல், இழைத்தல் என்ற சொல்லினுடைய எதிர்மறையாக வைத்தல். இன்னொன்று எய்யாமை என்பது பண்பு சொல், அது எய்யாது என்று வினையாக வரும். இப்பதான் ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறுற பொழுது அந்த சொல்லின் நிலை என்ன, இந்த சொல்லின் நிலை என்னங்கிறத அந்த குறியீட்டு சொல்லால் அறிந்து கொண்டா அது ஒரு சுவை. அதுக்காக தான் அந்த இலக்கணத்தை பயன்படுத்துறது. இலக்கணத்தை சொல்லி யாரையும் மிரட்டுறது கிடையாது. அந்த இலக்கணத்தை பயன்படுத்துறதுக்கு அது ஒரு சுவை, வேற ஒன்றும் இல்லை. சுருக்கம், எய்யாது என்றன் தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அரற்றி, கையால் கழுமத் தழுவிக்கொண்டு தலைமையில் வைத்து வாயால் அரற்றி. எல்லா கருவிகளுக்கும் இடம் வந்துடுது பாருங்க. இதுதான் பூசையினுடைய பயன். நமக்கு தான் ஞானம் வந்துவிடுது, அகப்பூசை பண்ணாலே போதுமே, போதும்.
கிரிய மார்க்கத்திலிருந்து யோக மார்க்கத்துக்கு போனவனுக்கு அகப்பூசை மட்டும் போதும். ஆனால் புறப்பூசையில் செய்கிற சுகம் அகப்பூசையில் இருக்காது. புறப்பூசையில் எல்லா கருவிகளுக்கும் வேலை இருக்குது, அகப்பூசையில் மனத்துக்கு மட்டும்தான் வேலை. அக்கருவிகள் ஒடுங்கி போனானா அவன் யோக நிஷ்டையில் இருக்கிறான். அதனால் அவனுக்கு அந்த புறக்கருவிகளை பற்றி கவலை இல்லை. நமக்கு புறக்கருவிகள் எங்கெங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே, அதையும் இதில் ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் பூஜையினுடைய விசேஷம். கிரியா மார்க்கமாகிய பூஜையினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், மனம் மொழி மெய் என்ற 3 கருவிக்கும் அந்த பூஜையில் இடம் இருக்கு. பாருங்க, அது அத்தனையும் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதில் கையால் தழுவி தலைமேல் வைத்து என் பெருமான் பெருமான் என்று வாயால் அரற்றி, அதுக்கு மேலே மனசுக்கு வரார். அழல் சேர் மெழுகு ஒப்ப, மனம் உருக வேண்டும். அழலை சேர்ந்த மெழுகு உருகுவது போல உருக வேண்டும். இது கல்லா இருந்தால் உருகாது. அப்போ ஆன்மா மெழுகு பதத்தில் இருக்கணும். பெருமானுடைய திருவடி அனலாக இருக்கிறது. பெருமானுடைய திருவடி என்ன அழல்ல பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய மெழு. பக்குவப்படாத ஆன்மாவுக்கு கல்லுன்னு பேர், பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தான் மெழுகுன்னு பேர். அது பக்கத்தில் போனாலே உருகும். அப்படி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான். ஒப்ப ஒப்ப இருக்கும் அனுபவத்தை பெறுமாறு நான் ஆசைப்பட்டேன். செடியாராக்கை திறமற வீசி, செடியாராக்கை குற்றம் பொருந்திய யாக்கை. செடி என்ற சொல்லுக்கு குற்றம், தீமை அப்படின்னு பொருள். செடியார் ஆக்கை திறம் அற வீசி, உடம்பை விட்டு எரிந்து அப்படின்னு அர்த்தம். சிவபுர நகர் புக்கு, இந்த உடம்போட போக முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். செடியார் ஆக்கை திறம், அதனை அற நீங்கும்படியாக ஒரு பொருள், முற்றாக என்ற ஒரு பொருள். அற என்ற சொல்லுக்கு முழுவதும் என்று ஒரு பொருள். ஆக முற்றாக நீங்கும்படியாக செடியார் ஆக்கை திறம் அற வீசி, சிவபுர நகர் புக்கு கடியார் சோதி கண்டுகொண்டு என் கண்ணினை கலிகூற, படிதானில்லா பரம்பரனே படிதான் இல்லா பரம்பரனே ஒப்புமை இல்லாத பரம்பரன். படி என்ற சொல்லுக்கு ஒப்புமை அப்படின்னு. படி இல்லாத, தான் என்பதுக்கு பொருள் இல்லை, அது சும்மா ஒரு சாரியா வந்திருக்குது. படி இல்லா பரம்பரன், ஒப்புமை இல்லாத பரம்பரன். பரம்பரன் பரம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கெல்லாம் மேலாக இருப்பவன். இவனுக்கு மேலே இன்னொரு பரம் என்பது இல்லை. ஆகையினால் அவனுக்கு பரம்பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பரன், பராபரன், பராத்பரன் அப்படின்னு 3 வகையான சொல்லுண்டு. 3 வகையான சொல்லுக்கும் கருத்து பொருள் ஒன்று தான். ஆனால் சொல்நிலையில பொருள் வேற வேற. அந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாய். மேலே பாட்டுகள்ல இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே போவும் என்று ஆணவமல நீக்கம் சொன்னார். அடுத்து வருகின்ற பாட்டுக்கள்ல மாயாமல நீக்கத்தை பற்றி பேசுகின்றவர் உடம்பினுடைய அருவருப்பு தன்மையை, இழிப்புத்தன்மையை எடுத்து பேசி உடம்பை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னார். சென்றால் என்ன அனுபவம் கிடைக்கும் என்பதை கையால் உந்தன் கழற்சேவடி கழுமத் தழுவிக்கொண்டு அப்படிங்கிற பாட்டில் சொன்னார். கடைசியில் அவர் என்ன பண்ணார், இதுக்கெல்லாம் சிரமம் இல்லாத ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அடியார் கூட்டத்தை சேர்ந்துட்டா போதும், சுலபமாக கிடைக்கும். அதனால் அவர் இங்கே என்ன பண்றார், அடியார் கூட்டம், உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய். பழ அடியார், தொன்று தொட்டு வருகின்ற அடியார், மிகவும் முற்பட்ட அடியவர், அடிமைத்தரத்திலே மிகவும் முற்பட்டவர், அடிமைத்தரத்திலே முற்றியவர். அவர்களைத்தான் பழைய அடியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாது அப்படி சில அடியார்கள் இருப்பாங்க. அவங்களோட போய் சேர்ந்தமான என்ன ஆகும், அவங்களும் கட்டுவாங்க, நம்மையும் கெடுத்துருவாங்க. இவன் புதுசாக வந்தானே இவன் உருப்படியாக இருக்கட்டும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அந்த பழ அடியார்களோடு கூடி இருந்தால் பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு. அது மாதிரி பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் என்றார். வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வரையில் அகப்பட்டு நைஞ்சேன். சேல் மீன், வெஞ்சேல் விரும்பத்தக்க மீன். வெம்மை என்ற சொல்லுக்கு விருப்பம்னு ஒரு பொருள், கொடுமை என்று ஒரு பொருள் உண்டு. இங்கே கண்ணுக்கு அடைமொழியாக வர்றதுனால விரும்பத்தக்க என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வரையில் அகப்பட்டு நைஞ்சேன். நைந்தேன் என்ற சொல் நைஞ்சேன் வருங்க. அந்த இந்து இஞ்சி என மாறி வரும்.
மைந்தன் மஞ்சன் அப்படின்னு வரும். 5 யாராவது 5ன்னு சொல்கிறாங்களோ 5ன்னு தானே சொல்கிறோம். 5 5ன்னு வர்றது ஒரு போலி. அந்த மாதிரி நஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நானோர் துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்துருவா பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. என்ன ஆசைப்பட்டேன்னு முன்னால சொன்னார். இங்கே வா என்று அங்கே கூ, அந்த கூவுதலை கேட்க வேணும்னு ஆசைப்பட்டார். இங்கே அஞ்சே நான் இருக்கிறேன், பயப்படாத, உன்னை இப்படியே விட்டுற மாட்டேன், உடம்புல கிடக்கிற எனக்கு தெரியும், உன்னை பக்கத்தில் வரைச்சி நாள் இருக்குது, அது வரலும் உனக்கு இங்கே சில வேலை இருக்குது, அந்த வேலை முடிகிற வரலும் நீ இங்கே தான் வரணும், இருந்தான் ஆகணும், ஆனால் இருக்கிறதுக்கு பயப்படாது. இந்த அஞ்சேல் என்பது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இருள் வந்துருமே, ஏன்னா உடம்பு இருக்குது, மாயை இருந்தால் கண்மம் இருக்கும், ரெண்டும் இருந்தால் ஆணவம் இருக்கும். ஆணவம் வந்துருமேன்னு பயப்படுற, அதை ஒரு பாட்டில் சொன்னேன். இந்த உடம்பு சகிக்க முடியாத உடம்பா இருக்குது, அருவருப்பான உடம்பா இருக்குது, எனக்கு தேவையில்லாத உடம்பா இருக்குது, பல பாட்டில் சொன்னேன். கேட்டேன், ரொம்ப பயப்படுற போல தெரியுது, பயப்படாத, இந்த மாயையும் உன்னை ஒன்றும் பண்ணாது, அதே மாதிரி ஆணவம் ஒன்றை ஒன்றும் பண்ணாது, ஆனால் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கோ, உன்னோட நான் இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்ல மாதிரி அஞ்சேல் என்ன என்று நீ சொல்லும்படியால் நான் ஆசைப்பட்டேன் என்று இந்த பகுதியை முடிக்கிறார். அடுத்த பகுதிக்கு போவோம்.